வாங்க, இதான் நீங்க தங்க போற கெஸ்ட் ஹவுஸ். வாமா ஜெனிஃபர், வா. ஃபாதர், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல் விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போறேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வெரி குட் வெரி குட். ஜெனிஃபர், நான் சொல்லல சென்னையில இருந்து கெஸ்ட் வராங்கன்னு? அது இவங்க தான். அவங்க தான் அபி. ஹலோ. ஹாய். இது சாந்தி. ஹலோ. இது மனோ. ஹலோ. அபியோட தம்பி. இது அபியோட தங்கச்சி சுமதி. இந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் இங்க வந்திருக்காங்க. அப்புறம் இது ஜெனிஃபர், என் நண்பருடைய பொண்ணு. சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா தவறிட்டாங்க. இவ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. கொடைக்கானல்ல கிராம மக்களுக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டித்தர வந்திருக்கா. ஷீ இஸ் வெரி கிரேட். ப்ளீஸ் ஃபாதர், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏம்மா, உண்மைதானே சொல்றேன். பணம் ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷனா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஃபாதர். அது மட்டும் இல்ல, ஏழை மக்களுக்கு செய்யற சர்வீஸ கடவுளுக்கு செய்யற தொண்டான்னு நினைக்கிறேன் ஃபாதர். வெரி குட் வெரி குட். ஜெனிஃபருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இனிமே தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. இவ ஜோசப்னு ஒருத்தர் லவ் பண்றா. அவர் ஸ்டேட்ஸ்ல பெரிய வேலையில இருக்கார். அப்படியா? ஆமா. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. வருங்கால கணவர் பேர்ல கொடைக்கானல்ல சொத்து வாங்க நினைக்கிறா. எதுவும் சரியா அமையல. எங்க உங்க வருங்கால ஹஸ்பண்ட்? என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்கல, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்ப வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் நீங்க வரணும். ஓகே, கண்டிப்பா. சரி ஃபாதர், அப்ப நான் கிளம்புறேன். பை. ராகவா, ராகவா, ஏய் ராகவா, அடே ராகவா. ஏண்டா அறிவிட்டவன மூளை இருக்க அவனுக்கு? இப்ப என்ன? ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க இது மாதிரி பண்ணாதன்னு? திரும்ப திரும்ப ஏண்டா இப்படி பண்ற? என்ன ஃபாதர், இன்னொரு ஃபாதரை போய் இப்படி திட்டுறீங்க? அட அது இல்லம்மா, இவன் ஃபாதரே கிடையாது, பெரிய தொல்லை. என்ன ஃபாதர் சொல்றீங்க? இவன் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல சமையல்காரன். எதுக்குடா இந்த அங்க எடுத்து போட்ட? இது எவ்வளவு புனிதமான ட்ரெஸ் உங்களுக்கு தெரியுமா? இந்த கொடைக்கானல்ல குளிர் நடுங்குது. நான் என்ன பண்ணட்டும்? நான் ஜர்க்கின் வாங்கி கொடுங்கன்னா கேக்குறீங்களா? இந்த அங்கிக்கு புனிதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த அங்கி தானே என் குளிரை காப்பாத்துச்சு. பெட்டிக்குள்ள சொட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து போட வேண்டியதானே? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு புனிதம் இருக்கு தெரியுமா? சரி சாமி, என்ன மன்னிச்சிருங்க. வந்த விருந்தாளிகளை கவனிக்கணும். எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. கொடுங்க சார். ஃபாதர் எப்பவுமே இப்படிதாம்மா வள வள வளன்னு பேசிட்டே இருப்பாரு. இவர் வாயை பார்த்துட்டு இருந்தா வேலை ஆகாது. சரி, எல்லாருக்கும் டீ கொடுக்கட்டுமா? சொல்லாத, முதல்ல அதை செய்ய. அப்புறம் இந்த அங்கியை கட்டி வச்சுட்டு பொட்டிக்குள்ள சொட்டர் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்க. சரி சரி. என்ன ஃபாதர், அவர் உங்ககிட்ட இப்படி பேசுறாரு? ரொம்ப நல்லவம்மா. வெகுளி பாவம், சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கான். சர்ச்சில் எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே இங்க செட்டில் ஆயிட்டான். இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காரா ஃபாதர்? கல்யாணம் ஆகி ஃபேமிலி எல்லாம் பக்கத்துல கிராமத்துல இருக்காங்க. எப்பவும் இங்கதான் இருப்பான். ரொம்ப ஜாலியான பையன், மனசுல ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா, ஆள் இருந்தா மட்டமா பேசுறது, ஆள் இல்லைன்னா புகழ்ந்து பேசுறதோ. ஏய், ஜாஸ்தி பேசாதடா. நீங்க மட்டும் என்ன கம்மியாவ பேசுறீங்க? சரி சரி, டீயை கொடு. இந்தாங்க. அம்மா உனக்கு? இல்ல, நான் கொடுத்துக்கிறேன். தம்பி, எங்கடா எனக்கு டீ? உங்களுக்கு சக்கரை இருக்குல்ல, உங்களுக்கு கிடையாது. அம்மா, நல்ல வேளை இவர் சாமியார் ஆயிட்டாரு. இவர் கல்யாணம் ஆயிருந்தது பாவம் அந்த பொம்பளை. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க ஃபாதர்? சாமியை நான் பேசாம வேற யார் பேசுவாங்க? ஏன் சாமி, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? நீங்க மட்டும்னா ரொட்டியும் பாலையும் சாப்பிட்டு படுத்துருவீங்க. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, மளிகை சாமான்லாம் வாங்கி போட வேண்டாம்? ஏண்டா நீ வாங்கி போட வேண்டியதானே? அடேங்கப்பா, சொல்லிட்டா போதுமா? காசு நான் வேணும், நான் பணம் தரட்டுமா? சாச்சா சும்மாருமா. இவன் ஒரு ஊதாரி. இவங்கிட்ட பணம் கொடுக்கும்போது பார்த்து கவனமா கொடுக்கணும், இல்லாட்டி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவான். என்னைக்கு கை நிறைய காசு கொடுத்துருக்கீங்க கண்டபடி செலவு பண்றதுக்கு? இந்த மாதிரி கண்டபடி பேசாதீங்க. சரிடா, அளவா பேசு. அதிகமா பேசுனா ஆயுஷ் கம்மி. நம்மளால பேசாம இருக்க முடியாது சாமி, தலை வெடிச்சிடும். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு தலைவலி வந்துடும். நேரமாச்சு, நான் சர்ச்சுக்கு போகணும், போயிட்டு வந்துடுறேன். இருங்க, கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு போலாம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அடப்பாவி, பிரேயர் பண்ண போறேன்டா. ரொம்ப தொந்தரவு பண்ணாத, துரத்தி விட்டுருவேன். அம்மா,
நான் சர்ச் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்களேன். சரிங்க ஃபாதர். பார்த்து போங்க, வயசான காலத்துல விழுந்து விழுந்து வச்சிட போறீங்க. ஃபாதர் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாதுமா. என்ன விவரம் தான் கொஞ்சம் கம்மி, சூதுவாது தெரியாது. நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா இவன் ஃபாதர் கிட்ட இப்படி பேசுறான்னு தானே, அவருக்கு நான் புள்ள மாதிரிமா. அதெல்லாம் போகட்டும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மட்டன், சிக்கன், ஃபிஷ் எது வேணாலும் சொல்லுங்க, நான் நல்லாவே சமைப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதுதான் வேணும்னு ஒண்ணும் இல்ல. நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? எதையாவது ஒண்ணு சமைச்சு ஏதாவது பேர் சொல்லி கொடுத்துருவேன். அது எப்படி? அப்படி பண்ணா தெரிஞ்சிடாதா? ஃபாதருக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா. இப்படிதான் ஒரு நாள் காளான வறுத்துட்டு கௌதாரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கௌதாரியை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? சரி, எனக்கு மீன் வறுவல் வேணும். இது என்ன பிரமாதம்? சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணி விரால் மீன் வறுவல் சொல்லி கொடுத்துற மாட்டேன். இத பாருங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ரசமும் சாதமும் செஞ்சு கொடுத்தா போதும். என்னம்மா உங்களுக்கு உடம்பா சரியில்லை, பத்திய சாப்பாடு கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஜம்முன்னு சாம்பார் பண்ணி உருளைக்கிழங்கு வறுத்து அப்பளம் பொரிச்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் தெரியும் இந்த ராகவன் சமையல் எப்படின்னு. சரி சரி, நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சமையல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஜாலியான மனுஷனா இருக்கார்ல. இதான் நிறுத்து. வா காசு. இரியா வந்துருவேன். எங்க ஓடி போற? இரு வர. இருங்க உங்களுக்கு யாரை பார்க்கணும்? நீ யாரையா என்ன கேள்வி கேக்குற? ஆளை பாரு, ஈஸ்வரையா இருக்காரா? இருங்க கேட்டு வந்து நீ சொல்றேன். என்னத்தையா கேட்க போற? நான் அவருக்கு சம்மந்தி மாதிரி. நான் ஆட்டோல வந்து இறங்கினவன உனக்கு சீப் ஆயிட்டேனா? யோ, எனக்கு பெரிய பங்களாலாம் இருக்கு, உன மாதிரி கூர்க்காலாம் இருக்கா? யோ மேடம், போயா. நான் யாருன்னு தெரியல உனக்கு. யாருங்க வீட்ல? யாரும் இல்லையா வீட்ல? ஒருத்தரையும் காணோம். யாருங்க உள்ள? யாரும் இல்லையா வீட்ல? வாங்க உட்காருங்க. நான் ஒண்ணும் உட்காரத்துக்கு வரல. ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏமா டென்ஷனா இருக்கீங்க? உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். என்னத்தை இங்க உட்கார்ந்து பேசுறது? என் புள்ளைய நானே கை நீட்டி அடிச்சது இல்ல, நீங்க அவனை அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ப்ளீஸ் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க. என்னத்தைய பொறுமையா கேக்குறது? அன்னைக்கு என்னடா உங்க பையன் என் பையனை அடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேக்குறான். சரி போனா போதுன்னு விட்டா இப்ப நீங்க வேற அவனை அடிச்சிருக்கீங்க. ஆமா, எந்த முறை வச்சு நீங்க அவனை அடிச்சீங்க? அவன் உங்களை திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இத பாருங்க, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்றேன். என்ன பெரிய காரணம்? எல்லாம் எனக்கு தெரியும். அந்த அபியை பத்தி பேசினா உங்களுக்கே கோவம் வருது. அந்த சனியை வேண்டாம் தானே நாங்க ரஞ்சினியை கட்டணும். பாவ ரஞ்சினி எழுந்த என் பையன், அவனுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அபி அபின்னு உயிரை வாங்குறீங்க. என்ன நீங்க அவளை திரும்ப ஏத்துக்க சொல்றீங்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த நாட்டாம வேலையெல்லாம்? இந்த பாருங்க, நான் சாதாரணமா தான் பேசினேன். உங்க பையன் பேசுனதுதான் சரியில்லை. என்னங்க சரியில்லை? என்னமோ பேசுறாரு. ஏங்க, என் பையன் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசினானா? என்னமோ ரஞ்சினியோட சொத்தை வச்சுக்கிட்டு ஆட்ட போறதா சொன்னீங்களாமே. ரஞ்சினி ஏன் மருமக பாஸ்கர் அவளை பதிவு திருமணம் பண்ணிருக்கான். அவன் அவனுக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கா. இத பாருங்க, ரஞ்சினிக்கு கருமாதி நினைவு நாள் எல்லாமே ஏன் பிள்ளைதான் பண்ண போறான். அப்படி இருக்கும்போது எந்த அர்த்தத்துல நீங்க அப்படியெல்லாம் பேசலாம்? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்க என்ன பேசுவீங்க? அபி புராணம் தான் பாடுவீங்க. அவனை தெரியாம தான் கேக்குறேன். அவன் மேல உங்களுக்கு என்ன கேக்குற? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எக்கேடோ கேட்டு போங்க. ஆனா என் பிள்ளைய கை நீட்டுறதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? என் பிள்ளை திருப்பி அடிச்சிருந்தா உங்க மரியாதை என்ன ஆகுறது? ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏதாவது திருக்கோஸ் வேலை பண்ணி அபியையும் என் பையனையும் சேர்த்து வைக்கணும்னு மட்டும் கனவு காணாதீங்க. அது நடக்கவே நடக்காது. என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இன்னொரு தடவை என் பையன் மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மாப்பிள்ள, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? எல்லாத்தையும் நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கே. இந்த அளவுக்கு அந்த அம்மா வீடேறி வந்து பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கலாமா? தேவையில்லாம அபி விஷயத்துல அக்கறையை காமிச்சு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சு மாக்கிடுவீங்க போல இருக்கே. அது மட்டும் நடந்தா அவ்வளவுதான், நம்ம குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடும். அத்தை, என்ன பேச்சு பேசுறீங்க?
நான் பேசுறது எல்லாம் நிஜம் மாப்பிள்ள. காஞ்சனாவோட மனநிலை எனக்கு தான் தெரியும். உங்க முதல் மனைவியோட எந்த காலத்திலயும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அதே மாதிரி நம்ம ஆதி அபின்னா கிட்டத்தட்ட கொலைவெறியே அவனுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவளை வெறுக்கிறான். இந்த 2 பேரையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படிலாம் நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? உண்மை வெளியே தெரிஞ்சா காஞ்சனாவ ஆதியும் எரிமலை ஆயிடுவாங்க. இது முக்கியமா உங்க முதல் குடும்பத்தை தான் முதல்ல பாதிக்கும். எல்லாரோட நிம்மதியும் பறி போயிடும் மாப்பிள்ள. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையை வர வச்சிடாதீங்க மாப்பிள்ள, ப்ளீஸ். என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க இருக்க முடியாது. பேசாம நான் கிளம்பி பாம்பேக்கே போயிடுறேன். அத்தை, ஐம் சாரி அத்தை. உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அதிகப்படியா நடந்துட்டேன். அது எனக்கே புரியுது. இனிமே அது மாதிரி நடக்காது. நிஜமா தான் சொல்றேன் அத்தை, என்ன நம்புங்க ப்ளீஸ். ஆமா ஆமா ஆமா. ஏய், இது ஹில்ஸ் ஏரியா, சரியா சிக்னல் கிடைக்காது. நான் உன்னை டெய்லி கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ ரொம்ப வெயிட் பார்ட்டி, நிறைய பணம் கிடைக்கும். அதனால நான் உனக்கு டெய்லி கால் பண்றேன். மேட்டரை முடிச்சலாம். ஓகே? சாரி மேடம். மேடம் எந்திரிங்க மேடம் ப்ளீஸ். நீங்க சுமதி? சுமதி, நீ எப்படி இங்க? என்ன தெரியல சுமதி? என்னாச்சு உனக்கு? என்ன தெரியாத மாதிரி நிக்கிற? என்ன தெரியல உனக்கு சுமதி? இது கூட நல்லா இருக்குல்ல சுமதி? சுமதி சார், இது கொஞ்சம் பிடிங்க. சுமதி, சுமதி சார், நீங்க? ஒண்ணு இல்ல மேடம், கீழே விழுந்துட்டாங்க. ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டா ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு? சாரி சார், நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஓ, இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட சிஸ்டர். கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படியா? என்ன ப்ராப்ளம்? எவ்வளவு நாளா இப்படி? அது ஒரு பொறுக்கி ராஸ்கல் இவளை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். அதுல இருந்து இந்த மாதிரி தான் இருக்கா. இப்ப ட்ரீட்மெண்ட்காக இங்க வந்திருக்கோம். என்னங்க இது, சென்னையில இல்லாத ட்ரீட்மெண்ட்டா? இல்ல, டாக்டர் சொல்லி தான் இங்க வந்தோம். இங்க கொடைக்கானல்ல இயற்கை வைத்தியம் பண்றாங்களா? ஓ, அப்படிங்களா? ஸோ இவங்களுக்கு எந்தவித ஞாபகமும் கிடையாதா? இல்ல, கிட்டத்தட்ட சுயநினைவே இல்லாம தான் இருக்கா. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவா, தூக்கம் வந்தா தூங்குவா, மற்றபடி எந்த உணர்வும் இல்லாம தான் இருக்கா. சேச்சே, கேட்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த சின்ன வயசுல இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எப்படியாவது சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ சார். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இவ்வளோ அக்கறையா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. இதுல என்னங்க இருக்கு? அது சரி, எங்க தங்கி இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான். பக்கத்துலனா அட்ரஸ்? பக்கத்துல தான் சார். தேங்க்யூ சார், நாங்க வரோம். மேடம், கரெக்டா போயிடுவீங்களா? வழி தெரியல, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல சார், நாங்க போய்க்கிறோம். தேங்க்ஸ். வா.